நான் உங்கள் ரீச் புலிகேசி. இன்னைக்கு ஐபோன்ல ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது, அதுவும் எளிமையான முறையில் எப்படி எடுக்கிறதுன்றத பற்றி தான் இந்த பதிவு இருக்க போகுது. பொதுவாக நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அமுக்குனா தான் ஸ்கிரீன்ஷாட் வரும். மற்ற ஃபோன்ஸில் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் ஐஃபோனில் இப்படி தான் பேசிக்காகவே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அது என்ன பண்ணுன்னா, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல ஆக்சசபிலிட்டி போய் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல டச்சை போய் கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா கடைசி ஆப்ஷனா பேக் டேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது பை டிஃபால்ட் டிசேபிளா இருக்கும். அதை எனேபிள் பண்ணுங்க. உள்ள போனீங்கன்னா டபுள் டேப், ட்ரிபிள் டேப்னு 2 இருக்கும். ஸோ 2 முறை டேப் பண்ணா என்ன வரணும், 3 முறை டேப் பண்ணா என்ன வரணுன்றது தான் அது. ஸோ நான் முதல் இது ஆப்ஷன் கிளிக் பண்றேன். அதுல எத்தனை திங்ஸ் இருக்கு, லைக் சிஸ்டம் ரிலேட்டட் திங்ஸ் இருக்கு. எது 2 தடவை அமுக்கினா எனக்கு கேமரா வேணுமா, கண்ட்ரோல் சென்டரா, ஹோமா, ரொட்டேஷனா, அது உங்க சாய்ஸ். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஸ்கிரீன்ஷாட். ஓகே, இப்போ ட்ரிபிள் டேப் 3 தடவை அமுக்கினா எனக்கு என்ன வேணும்? சரி, எனக்கு 3 தடவை அமுக்கினா எனக்கு என்னுடைய கேமரா எனேபிள் ஆகணும். இதுதான் என்னுடைய ஆப்ஷனா இருக்கு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 2 தடவை தட்டினவுடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். 3 தடவை தட்டினா ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஆன் ஆகணும். ஓகேங்களா? முயற்சி பண்ணி பார்ப்போம். 1 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருச்சு. இப்போ 1 2 3 see, click, I can take a snap. ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழி. இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா அமையும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க லைக்ஸை போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.